ஆமா. ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு சமைச்சது பூஜா குட்டி தான், வாங்க பார்க்கலாம். ஓகே. நல்லா சுட சுட க்ரீமியான தயிர் சோறு, அருமையான தயிர் சோறு பண்ணிட்டு அன்னைக்கு செஞ்சோம் இல்லையா, பண்ணோம், கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். அந்த ருசி ஒட்டிக்கிச்சு, அதனால இன்றைக்கும் பண்ணியாச்சு. சுட சுட தயிர் சோறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷா குட்டியோட முட்டை, இது நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம் முட்டை. அப்புறம் கொஞ்சம் சோறும் வடிச்சிருக்கோம். எதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் குழம்பு. நேற்றுக்கு வருஷா குட்டி கொஞ்சம் மீன் குழம்பு ரசம் மாதிரி தான் வச்சிச்சு, எப்படியும் இட்லிக்கு தொட்டு காலி பண்ணிட்டோம். எப்பவுமே அது மாதிரி பண்ண மாட்டா, என்னன்னு தெரியல, அவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு. நானும் கேட்டேன். அதுக்கப்புறமா சூடு பண்ணி எப்படியோ ஒரு வழியாக காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வறுவல், நல்லா மொறுமொறுன்னு பூஜா குட்டி சூப்பரான ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. பூஜைக்குட்டி வேறு லெவலில் சமைச்சிட்டாங்க, விரும்புகிற மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லா குட்டீஸ் வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு வருஷா ஓடி வந்து அம்மா மீன் குழம்பு ரசம்னு சொல்கிறாங்கம்மா. எல்லோரும் ஆமாம் நீ ரசம் வச்சுருந்தா பின்ன ரசம் தான் சொல்லுவாங்க, ஏன் அவ்வளோ தண்ணியாக வச்சேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க மச்சி. ஆமாம் இருந்தால் சொல்ல தான் செய்வாங்க. அதாவது உண்மையை சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? அது வந்து எப்பவுமே ஏதாவது ஒன்று சொல்றாங்கன்னா பண்ணிக்கணும். ஆனால் எல்லாம் காமனாக சொல்லுவோம், எல்லாம் ஓகே தான், மீன் குழம்பு தான் கொஞ்சம் ரசமாக இருக்கு. இல்லை அது காமா சொல்கிறாங்களோ சத்தமாக சொல்கிறாங்களோ, உண்மையை சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான், அதில் பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு செல்லக்குட்டி சொல்லியிருந்தாங்க, அம்மா உங்களுக்கு ஜிமிக்கி போடுங்க. நிறைய பேர் நிறைய டைம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஜிமிக்கி என்னன்னா இது போடும்போது குத்தாதுராமா, ஜிமிக்கி நான் போட்டேன்னு வச்சுங்களேன் ஒரே நைட்லேயே அது வந்து என்ன ஆகும், வளைஞ்சிரும், நசுங்கிரும். ஏன்னா ஜிமிக்கி போட்டு நான் தூங்கினதால ஏற்கனவே ஒரு 2-3 ஜிமிக்கி நான் மாற்றினேன். அதனால் ஜிமிக்கியை போட்டு தூங்குறதா இல்லை, வேலை எங்கேயாவது போனால் கூட கைட்டி வச்சுட்டு தான் அதை படுக்கிறது. ஒரு செட்டு இருக்குது, உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன், நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் பாருங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க பட்டுக்குட்டீஸ். நீங்கள் நம்ம சென்னை குன்றத்தூர்னா நம்ம நம்மழ்வாய் இயற்கை சந்தைக்கு நீங்கள் நேரடியாக வந்து வாங்கலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை குன்றத்தூர் சம்பந்தம் நகர் மெயின் ரோடில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிற வழியிலேயே நம்ம கடை இருக்குது. லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா 2 to 4 லஞ்ச் டைம், க்ளோசிங் ஹவர்ஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் லீவு தான். உங்களுக்கே தெரியும், அன்றைக்கி ஒரு நாள் தான் விடுப்பு. நம்மளும் ஜாலியாக இருக்கணும் இல்லையா, குடும்பத்தோடு ஏதாவது ஆக்கி சாப்பிட்றதோ வெளியே போகிறதோ அந்த ஒரு நாளில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டில் ஞாயிற்றுக்கிழமையில் கடை இருக்காது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து கடை திறந்துருக்கா இன்றைக்கி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த அப்டேட். உங்களுக்கு தரமான பொருட்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையா வீக் டேஸ்ல ஏதாவது எப்பயாவது இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆஃப் டேல போயிட்டோம். ஏன்னா டைல்ஸ் வந்து முக்கியமாக ஃபைனலாக நம்ம பில்டர் அண்ணனை கூட்டு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டோம். அதனால தான் 5 பேர் இருக்கணும். அதனால தான், ஏன்னா ஒரு விஷயம் பண்ணாலும் 5 பேருக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்குது. நாங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டோம். பூஜா குட்டிக்கு தான் வந்து ஆகஸ்ட் 29th டேட்டு வந்து வேண்டாம், நம்ம வந்து இன்னும் தள்ளி போட்டுக்கலாம், இன்டீரியர்லாம் முடிச்சுட்டு போகலாம். ஒரே அடம் பிடிக்கிறா பூஜா குட்டிக்கு. நேற்று அவளுக்கும் எனக்கும் ஒரு கிளாஷ் கூட ஆயிடுச்சு, சண்டை கூட ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹார்ஷாக கூட பேசிட்டேன். என்னென்னா அது புரிஞ்சிக்க மாட்றா. இப்போது நீங்கள் பாருங்களேன், ஆகஸ்ட் 29th நம்ம வந்து கிரகப்பிரவேசம் பண்ணி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா கிரகப்பிரவேசம் பேசுற அதுக்கு நீ எப்போ பத்திரிக்கை அடிச்சு எப்போ எல்லாருக்கும் பண்ண வேண்டியதுதான். இதுல கரெக்டா ஒரு மாசம் தான் இருக்கு. ஆமா, எல்லாமே சுறுசுறுப்பா பண்ண வேண்டியதுதான்டாமா. நம்ம ஒண்ணும் சமைக்க போறது இல்ல, சமையல் ஆர்டர் கொடுக்க போறோம், சரிங்களா? பண்ண வேண்டியதுதான். பண்ணிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ண, என்னோட ஆர்கியூமெண்ட் வேலிடா உங்களுக்கு தோணல, சோ சைலண்ட் ஆயிட்டேன், அவ்வளவுதான். சிறப்பா முடிப்போம் பட்டு. அப்படி ஒரு வீட்ல ஒருத்தர் கூட இப்படி நெகட்டிவா நினைக்க கூடாது. 5 பேரும் பாசிட்டிவா நினைச்சா மட்டும் பண்ணுவோம் அப்படின்றது. என்னன்னா நம்மளுக்கு டைம் இல்லடா, நம்ம இத பண்ணிட்டு இன்னும் இங்க பாருங்க, அப்படியே தான் ஒண்ணும் இல்ல. இப்ப கூட ஒர்க் போயிட்டு தான் இருக்குது, நீ பாக்கல. இன்னைக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு அந்த கம்பி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேலைகள் போயிட்டு தான் இருக்கு, சரிங்களா? பிளம்பிங், எலக்ட்ரிஷியன், இன்னைக்கு சுண்ணாம்பு அடிக்கிறவங்க 3 பேரும் வெறித்தனமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல எல்லா கோயிலுக்கு வர வேண்டி வச்சிருக்காங்க, பத்திரிக்கை எடுத்துட்டு வரேன்ட்டு. எத்தனை கோயிலுக்கு போறாங்க? அதெல்லாம் போயிட்டு வரலாம், எல்லாமே முடியும். எண்ணம் போல் வாழ்க்கையிடாமா, நான் நினைக்கிறது கண்டிப்பா முடியும். என்ன சொல்கிறது, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட நல்ல அந்த நமக்கு வேண்டிக்கிறாங்களே நல்ல உள்ளங்கள் பாரு, கமெண்ட்ஸில் சீக்கிரம் போவீங்கன்னு சொல்கிறோம். அந்த சீக்கிரம் போகணுன்றதுக்காக தான் இதை முடிச்சாதான் அடுத்தது இன்டீரியர். ஏன்னா இப்போ இன்டீரியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இடையில நிற்கும். அதனால் கிரகப்பிரவேசம் முடிச்சுட்டு தான் நம்ம இன்டீரியரை ஆரம்பிக்க போகிறோம். அதனால எல்லாமே நல்ல விதமாகவே நடக்கும். ஸோ நீ வந்து பாசிட்டிவாக இரு, சரியா? அதுதான் நான் சொல்ல வரேன். இருக்கேன், நான் எதுவும் பேசல, அவ்வளோதான். பூஜாக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுக்கலான்னு ஆசை, அதுதான்.
சரிம்மா. ஆமா அத்தனை கோவில வேண்டி வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் திரும்ப பத்திரிக்கை கொடுக்கணும், எப்படி பண்ண போறாங்க? வேண்டிக்கலாம்டாம்மா. பத்திரிக்கை அடிக்கல. எல்லாமே எல்லாமே எல்லாம் எண்ணம் போல் வாழ்க்கை, நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். பாய். பூஜா கொஞ்சம் கமெண்ட்ல அட்வைஸ் பண்ணுங்கப்பா.